கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரை உள்ள இந்த நீண்ட நெடிய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் மிக ஆழமான ஒரு கருத்தை, நம்பிக்கை வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கு யாயிர் என்பவரின் மகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரே நீர் வாரும் என்று அவர் அழைத்த அழைப்பு நம்பிக்கையின் அழைப்பாக இருந்ததினால் ஆண்டவர் அங்கு சென்று தலித்தாக்கும் என்று கூறி இறந்த அந்த பெண்ணுக்கு உயிரை கொடுக்கிறார். இந்த யாயிருக்கு இருந்த நம்பிக்கையை ஆண்டவர் கண்டார். அவர் சொல்லுகிறார், நீர் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர். தொடர்ந்து ஆண்டவரை வருந்தி வேண்டியது நிமித்தம் அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வெளிப்பட்டது. அந்த நம்பிக்கையை உடைக்கும்படி உம் மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி வந்த பின்னும் ஆண்டவரின் பாதத்திலிருந்து நீங்காத யாயிரை கண்ட இறைவன் உம் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்றார். அவர் நம்பிக்கை விடவில்லை, இறந்த மகள் உயிர் பெற்றார். இந்த நீண்ட நெடிய வாசகத்துல இன்னொரு வல்ல செயலும் நடக்கின்றது. இரத்த போக்குடைய பெண் ஆண்டவரை தொட்டதினால் நலமடைந்தார். அந்த தொடுதல், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என் இயேசுவை நான் தொடுவேன், அவரால் நான் குணமாவேன். இந்த உலகம் தராத சுகம், என் பணம் தராத சுகம், இந்த உலக மருத்துவர் தராத சுகத்தை என் இறைவன் தருவார் என்று நம்பி ஆடையை தொட்டதினால் அந்த பெண் 32 வருட இரத்தப்போக்கு நோயிலிருந்து விடுதலை பெற்றாள், குணமடைந்தாள். அன்பானவர்கள், இங்க பாருங்க, நாம் இயேசுவை தொட்டாலும் இயேசு நம்மை தொட்டாலும் நமக்கு வலசையில் நடக்கும். பாருங்க, லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துல இறந்த மகனை ஊர்வலத்திலே கொண்டு வந்து அந்த தாய், விதவை தாயின் கண்ணீரை கண்டு பாடையை தொடுகிறார், அந்த மகன் உயிர் பெறுகிறார். இங்கு இந்த பெண் ஆண்டவரை தொடுகிறாள், நோய் நலம் பெறுகிறாள். எனவே நமது நம்பிக்கை அவரை தொட வேண்டும், நமது நம்பிக்கை பார்த்து அவர் நம்மை தொட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் நமது ஜெபத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும், நமது வழிபாடுகளின் வழியாக நம்பிக்கை பெருக வேண்டும். ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்று அழைக்கும் பொழுது, அந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமையை உணர்ந்து நாம் அழைக்கும் பொழுது ஆண்டவர் நமது நம்பிக்கையை பார்த்து நம்மை தொடுவார், நிச்சயம் தொடுவார். அது வேலையா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், நோயா இருக்கலாம், சமாதான தேவையா இருக்கலாம், எதுவாயினும் நம் ஆண்டவரின் மேல் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது, உடையாத நம்பிக்கை, எல்லாம் இழந்து போய் நிற்கின்ற நிலையிலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, அதான் யாயிரின் மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்ட பின்னும் அவன் ஆண்டவரை வேண்டுவதை நிறுத்தவில்லை. அதனால்தான் ஆண்டவரும் நம்பிக்கையை விட்டு விட்டாங்க என்று சொன்னார். அன்பானவர்கள், அனுதினம் ஜெபிக்கின்றோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நான் கடவுளின் பிள்ளை என்கின்றோம். ஆனால் எனது நம்பிக்கை எந்த நிலையில் இருக்கிறது? ஆண்டவரே என் நம்பிக்கையை பெருக பண்ணும் என்று ஜெபிப்போம். இந்த நற்செய்தி வாசகத்துல என்னை தொட்ட ஒரு காரியம், ஆண்டவர் பெண்ணிற்கு, பெண் குலத்திற்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார், அவர்களை முன்னிறுத்துகிறார். காரணம், ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே பெண்கள் ஆண்கள் சமூகத்திலே மத்தியிலே வரக்கூடாது. இரண்டாவது, கணவன் மனைவி கூட பொது இடத்தில் வந்தால் மனைவி கணவனை தொடக்கூடாது என்ற பெண்ணடிமை சமுதாயமாக இருந்த அந்த காலத்தில் ஆண்டவர் பெண்களை தொட்டு சுகமாக்குகிறார், பெண்ணை தொட அனுமதிக்கிறார், மரியம் மகதலேனாளை மன்னித்து தனது சீடத்தியாக வைக்கிறார். இவ்வாறு பெண்ணிமைக்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஆண்டவர் இங்கு தோன்றுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகிலே நாம் வாழுகின்ற இந்த காலத்துல பெண்கள் எவ்வாறு மதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், பெண்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்துகின்ற கேவலமான செயல்களுக்கு தங்களை உட்படுத்துவதன் மூலம் தங்கள் இனத்திற்கு கேடு விளைவிக்கிறார்கள். மாத்திரமல்ல, ஆண்கள் பெண்களை ஒரு போக பொருளாக கருதுவது நிமித்தம் எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லைகள், ஆசிரியர் மாணவியை பாலியல் தொல்லை கொடுப்பது, உடன் பிறந்தவர்கள், பெற்ற தந்தை, உறவினர்கள், போகுமிடம் வருமிடங்களிலே வழிபோக்கர்கள் எல்லோரும் பெண்ணினத்தை அவமானமாய் பார்க்கின்ற ஒரு அவல நிலையிலே இந்த நாடு, இந்த உலகம் இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்திலேயே ஆண்டவர் அதை மாற்றி அமைத்தார். நாம் ஆண்டவரின் பிள்ளை என்பது உண்மையானால், ஆண்டவரின் சீடன் சீடத்தியான ஊழியன் என்பது உண்மையானால், நான் என் வீட்டிலே என் பெற்ற தாய்க்கு
என்னை நம்பி வந்திருக்க என் மனைவிக்கு, என் மகளுக்கு, சமூகத்தில் இருக்கிற உடன் பெண் சகோதர சகோதரிகளுக்கு நான் கொடுக்கும் மரியாதை என்ன, நான் காட்டும் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நான் கிறிஸ்தவன் என்பதாலோ, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பதாலோ நாம் கடவுளின் பிள்ளைகள் ஆகிவிட முடியாது. பக்தனாக இருப்பதாலோ நாம் அந்த நிலைக்கு வர முடியாது. ஆனால் வாழ்விலே கிறிஸ்து கற்றுத்தந்த பாடங்களை முழுமையாக கடைபிடிக்கிறோமா? அவர் நிலைநாட்டிய பெண் முக்கியத்துவத்தை நானும் பின்பற்றுகிறேனா, அதை மீண்டும் வலுப்பெறச் செய்கிறேனா என்பதை சிந்தித்து நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உன் திருக்குமார் இயேசு கிறிஸ்து மூலம் எத்தனை வாழ்க்கை பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நம்பிக்கை பெருக வேண்டும் என்று இன்று கற்றுத்தந்த கடவுள், நீங்கள் பெற்ற தாயை, பெண்ணினத்தை நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களை முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கற்றுத்தருவதோடு, அழிவின் விளிம்பிலே நடக்கின்ற பெண்களுக்கும் நீர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறீர். எல்லாம் இழந்த பின்னும் ஆண்டு தொட்டால் போது என்று வந்த பெண்ணை சுகமாக்கினீரே, அதே போல உலகிலே அப்பா கேவலமான அவமான நிலைகளிலே தங்களை உட்படுத்தி வாடும் பெண்கள் அதில் விடுபட இயேசுவே நாம் தொட வேண்டும் என்று வந்து தொட்டு மனம் மாற அழைப்பு விடுக்கின்றீரே. நன்றி அப்பா. எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், ஆவியால் நிறைத்து அன்பின் பாத பதிவுகளிலே நடக்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாதை சில துதித்து ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, நம்புவோம், முழுமையாக நம்புவோம். எந்த மனிதனையும் நாம் நம்ப தேவையில்லை, ஆண்டவரை நம்புவோம். பெண்களுக்கான முக்கியத்துவத்தை, மரியாதையை, அன்பை, பாதுகாப்பை, அரவணைப்பை கிறிஸ்துவின் வழியில நாம் கொடுத்து இந்த சமுதாயத்தில் நாம் ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.